Hello friends, welcome back to my channel. ஒன்னே முக்கால் ரோல்ல கிராஸ் கட் கூட எப்படி பின்றதுன்னு இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கூடையில என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா டைமண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நடுவுல ஸ்கொயர் வரா மாதிரி பின்னி இருக்கேன். பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா. இப்போ ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல இந்த கிராஸ் கட் கூட எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த கூட பின்றதுக்கு yellow கலர்ல 32 ஒயர், ரெட் கலர்ல 10 ஒயர், ஒரு ஒயரும் 7.5 அடி கட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, கட் பண்ண இந்த எல்லா ஒயர்ஸையும் ரெண்டா எடுத்து கிராஸ் நாட் போட போறோம். ரெண்டு ஒயரை சரிசமமா இந்த மாதிரி மடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லூப்ல ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இந்த ஒயர் பின்பக்கம் சுத்தி வரும். இதை எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுத்தி வரும். இதை எடுத்து மேல இருக்கிற இந்த லூப்ல போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். நாட் போட்டுட்டு ஆப்போசிட்ல இருக்கிற ஒயர் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஒயர் பெருசாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயர் பிடிச்சி எடுத்திங்கன்னா ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக வந்துடும். இப்போ நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் ரெண்டா எடுத்து கிராஸ் நாட் போடணும். எல்லோவில் 32 ஒயர் கட் பண்ணியிருந்தோம். ஸோ ரெண்டா எடுத்து கிராஸ் நாட் போட்டதில் மொத்தம் 16 நாட் நமக்கு வந்திருக்கும். ரெட் கலரில் 10 ஒயர் கட் பண்ணும். ஸோ ரெண்டா எடுத்து நாட் போட்டதில் 5 நாட் நமக்கு கிடச்சிருக்கும். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எல்லா நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ண போகிறோம். நான் சொல்கிற இதே பேட்டர்னில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு ரெட் கலர் நாட்டு வச்சுருக்கேன், ரைட் சைடு எல்லோ நாட்டு வச்சுருக்கேன். மேலே ஒரு நாட்டு கீழே ஒரு நாட் நம்ம போட போகிறோம். இந்த ரெட் நாட்டையும் எல்லோ நாட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள். இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி கீழ் பக்கத்தில் இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போட போகிறோம். இதை மறுபடியும் நேராக திருப்பிக்கோங்க. ஏன்னா இந்த எல்லோ நாட் பக்கத்தில் இன்னும் 3 எல்லோ நாட் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அடுத்து ரெண்டாவது எல்லோ நாட்டை இந்த எல்லோ நாட் பக்கத்தில் வச்சு மேலே ஒரு நாட் போட போகிறோம், கீழே ஒரு நாட் போட போகிறோம். ஒரு ரெட் கலர் நாட்டு, 4 எல்லோ நாட்டு, ஒரு ரெட் கலர் நாட்டு, 4 எல்லோ நாட்டுன்னு வரிசையாக ஜாயின் பண்ணணும். இப்போ மேலே ஒரு நாட் போட்டாச்சு. இப்படி திருப்பி கீழ்ப்பக்கத்தில் ஒரு நாட் போடணும். இப்போ நாட் போட்டுட்டு மறுபடியும் இதை நேராக திருப்பிக்கோங்க. அடுத்து மூணாவது எல்லோ கலர் நாட்டை ஜாயின் பண்ண போகிறேன். இது வந்துட்டு கிராஸ்கட் கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் பிகினர்ஸ் பின்னி பழகிறதுக்காக ரொம்ப குட்டியாக மினி கூடையிலேருந்து 3 ரோல் கூட வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, பாருங்கள். கிராஸ்கட் கூடையில் மூடி பின்னுறது பாசிபிள் கிடையாது. ஆனால் கிராஸ்கட் கூடையிலையும் மூடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து 4வது எல்லோ கலர் நாட்டை ஜாயின் பண்ணுறேன். நாட் எப்படி வரிசையாக ஜாயின் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இனி வீடியோவை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். நாட்டை எங்கெங்கே ஜாயின் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன், அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் திருப்பி இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 எல்லோ நாட்டை வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ரெட் கலர் நாட்டை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து 4 எல்லோ கலர் நாட்டை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து மறுபடியும் ஒரு ரெட் கலர் நாட்டை ஜாயின் பண்ணணும். அடுத்து 4 எல்லோ கலர் நாட்டை ஜாயின் பண்ணணும். அடுத்து ஒரு ரெட் கலர் நாட்டை ஜாயின் பண்ணணும். இப்போ கடைசியாக 4 எல்லோ கலர் நாட்டு, ஒரு ரெட் கலர் நாட்டை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். 16 எல்லோ நாட்டு, 5 ரெட் நாட்டை இதே பேட்டர்னில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சிங்கிள் பார்டர் டிசைன் வந்துட்டு கரெக்டாக நமக்கு வரும். இப்போது எல்லா நாட்டையும் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 5 வரிசையும், சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 5 வரிசையும் பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பேஸ் நான் எத்தனை வரிசை சொல்கிறேனோ அத்தனை வரிசை போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ பேஸ் நீங்கள் பின்னிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பார்டர் டிசைனு கரெக்டாக வராது. இப்போ அடுத்து பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் வரிசையை நாட் போட்டுட்டு வரணும். இப்போ அடுத்து பாருங்கள், 3வது நாட் போடுறேன்.
இந்த வரிசையிலையும் ஒரு 4-5 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இதை ஃபுல்லாக பின்னுறதை காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். இப்போ 4 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் ஃபஸ்ட்டு வரிசை நாட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து 2வது வரிசை பின்ன போகிறேன். ரெட் கலர் ஒயர், எல்லோ கலர் ஒயர் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். வரிசையை நாட் போடணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த வீடியோவோட டியூரேஷன் 25லேருந்து ஒரு 29 நிமிஷம் வரைக்கும் தான் வரும். ஆனால் இந்த கூடையை அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் போட முடியாது. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 3-4 நாள் கூட ஆகலாம். ஓகே, இப்போ 3 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இப்போது 2வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 3வது வரிசை பின்ன போகிறேன். ரெட் ஒயர், எல்லோ ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். அடுத்து பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இப்போ 3வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 4வது வரிசை பின்ன போகிறோம். ரெட் ஒயர், எல்லோ ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 4வது வரிசை பின்னுறேன் இல்லையா, ஸோ பியோர் ரெட் நாட் நமக்கு வந்திருக்கும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 4வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. ரைட் சைட்லேயும் பியோர் ரெட் நாட் வந்துருச்சு. இப்போ கடைசியாக 5வது வரிசை பின்ன போகிறேன். ரெட் ஒயர், எல்லோ ஒயர் பக்கத்தில் கிராஸ் ஆகுது இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒரு நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஆனால் சென்டரில் இருக்கிற எல்லா நாட்டையும் போடணும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் போடணும். போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 5 வரிசை பின்னிட்டோம். இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா மொத்தம் 7 நாட் நமக்கு இருக்கும். பியோர் ரெட் நாட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு வரிசை போடணும். இதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் இருக்கும். இதுக்கு மேலே ஒரு வரிசை கூட எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாவோ போடாதீங்க. இங்கே சென்டரில் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது மொத்தம் 8 நாட் நமக்கு வரும். இந்த மாதிரி கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். இப்படி திருப்பிக்கலாம். பேஸை இப்படி திருப்பிக்கிட்டு இப்போ நான் பின்னி காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும். எந்த மாற்றமும் இல்லை. இந்த பக்கத்துலேயும் 5 வரிசை பின்னணும். இந்த பியோர் ரெட் நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு வரிசை நமக்கு வரும். இதை அடையாளமாக வச்சுட்டு பின்னிக்கோங்க. இப்போது இந்த பக்கத்துலேயும் 5 வரிசை பின்னி முடிச்சுட்டேன் பாருங்கள். கரெக்டாக இதே மாதிரி பின்னிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இந்த பியோர் ரெட் நாட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே 2 ரெட் கலர் நாட் இருக்கும். இதுதான் அடையாளம். இதுக்கு மேலே ஒரு வரிசை கூட பின்னாதீங்க. சப்போஸ் பின்னனாக்கா அந்த கூடை ஃபுல்லாகவே சிங்கிள் பார்டர் டிசைன் வந்துட்டு நமக்கு வராது. இப்போ கிராஸ்கட் கூடையோட பேஸ் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து கிராஸ்கட் கூடைக்கு கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறதுன்னா, இங்கே சைடில் மொத்தம் 7 நாட் இருக்கு இல்லையா, அதில் கடைசி 3 ஒயரை பிடிச்சி நம்ம கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இதை எப்படி போடுறேன்னு பாருங்கள். 3வதாக இருக்கிற எல்லோ ஒயர், 2வதாக இருக்கிற ரெட் ஒயரை ஒன்றா சேர்த்து இப்படி மடிக்கணும். மடித்து இந்த ஃபர்ஸ்ட் எல்லோ ஒயரை இது மேலே சுற்றி நாட் போடணும். அந்த ரெட் ஒயரை உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சு நாட் போடுறேன். இதையும் பார்த்துக்கோங்க. எல்லோ ஒயரை மறைக்கக்கூடாது, ரெட் ஒயரை தான் மறைக்கணும். அந்த ரெட் ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுருவோம். இதே மாதிரி தான் 4 கார்னர் டர்னிங்லேயும் பண்ணணும். இப்போது இது வந்துட்டு சைடு வால் ஒரு 4-5 நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரெட் ஒயரை கட் பண்ணிடணும். இப்போது லெஃப்ட் சைடு போகுது இல்லையா, இந்த எல்லோ ஒயர் லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் போடணும். மொத்தம் 4 நாட் வரைக்கும் போடணும். ரெட் நாட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் போடணும். அதுக்கு மேலே நாட்டும் நம்மளால் போட முடியாது. இந்த கார்னர் டர்னிங் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். பிகினருக்கு சப்போஸ் புரியல அப்படின்னா ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போது கடைசியாக இருக்கிற ரெட் கலர் ஒயரில் நாட் போடுறேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. ஒன் சைடு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இந்த பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். ஒன் சைடு நம்ம கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இதோடு சேர்த்து மொத்தம் 8 ஒயர் இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 8 ஒயரில் கடைசி 3 ஒயரை பிடிச்சி கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிற எல்லோ ஒயரை இப்படி மடிக்கணும். 2வது இருக்கிற ரெட் ஒயரை எல்லோ ஒயரோட சேர்த்து வச்சு நாட் போடுறேன். ரெட் ஒயரை மறைச்சி வச்சு நாட் போடணும்.
கூடையோட சைடு வால் பின்னும்போது ஒரு 4-5 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட் ஒயரை கட் பண்ணிடலாம். இப்போவே இந்த ரெட் ஒயரை கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், பிரிஞ்சு வந்துடும். ஸோ ஒரு 4-5 நாட் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போது ரைட் சைடு போகிற எல்லோ ஒயரை பிடிச்சி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். 2வது சைடு கார்னர் டர்ன் பண்ணும்போது 5 நாட் போடுவோம். இப்போது ரெட் ஒயரில் நாட் போடுறேன். அடுத்து ஒன் சைடு கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த எல்லோ ஒயர்லையும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்மளால் நாட்டும் போட முடியாது. இப்போ 2 பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். சேம் இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த பக்கத்துலேயும் 3 ஒயரை ஒன்றா பிடிச்சி தான் நாட் போடணும். இந்த பக்கத்தில் ஃபர்ஸ்ட்டு எல்லோ ஒயரை இப்படி மடிங்க. ரெட் ஒயர் எல்லோ ஒயர் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நாட் போடுங்க. ரெட் ஒயர் உள்ளுக்குள்ளே இருக்கணும், இதை மறந்துடாதீங்க. கார்னர் டர்ன் பண்ணியாச்சு இல்லையா. அடுத்து ரைட் சைடு போகிற எல்லோ ஒயரை பிடிச்சி 4 நாட் போடணும். இந்த பக்கத்தில் 4 நாட் நம்ம போடுவோம். இன்னொரு பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணும்போது 5 நாட் போடுவோம். அவ்வளோதான். ஒன் சைடு கார்னர் டர்ன் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த பக்கத்தில் கார்னர் டர்ன் பண்ணணும். இந்த பக்கத்துலேயும் கடைசி 3 ஒயர் இருக்கும். ஒரு எல்லோ ஒயர், ரெட் ஒயர், அடுத்து ஒரு எல்லோ ஒயர். இப்போது எல்லோ ஒயரை மடிக்கிறேன். ரெட் ஒயர் எல்லோ ஒயர் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நாட் போடுறேன். ரெண்டு ஒயரை ஒன்றா வச்சு நாட் போடுறதுனால கொஞ்சம் லூஸ் இருக்கும், நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரைட் சைடு போகிற 2 ஒயரையும் பிடிச்சி நாட் போட்டுக்கிறேன். கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் நம்ம 5 நாட் போடுவோம். இப்போ கடைசி நாட் போடுறேன். இப்போ 2 பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, அதை இப்போது சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். இப்போ 2 பக்கத்துலேயும் கார்னர் டர்ன் பண்ணி முடிச்சாச்சு. 2 பக்கத்துலேயும் சைடில் அந்த மவுண்டன் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, அது மேல் பக்கம் பார்த்த மாதிரி வளைஞ்சு நமக்கு வந்துடும். இப்போ பேஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்து சைடு வால் நம்ம பின்ன போகிறோம். சென்டர்லலாம் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். வரிசையாக நாட் போட்டுட்டு வந்துடுங்க. சைடில் மட்டும் ஒயர் கிராஸ் ஆகாது. ஸோ சைடில் எப்படி பின்னுறதுன்னு சொல்கிறேன். கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, இதில் மொத்தம் 7 ஒயர் மேல் பக்கம் பார்த்த மாதிரி போகுது பாருங்கள். இதில் என்ன பண்ணணும்னா, ரெட் ஒயர் கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, ரெட் ஒயர் பக்கத்துலேயே எல்லோ ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது. இந்த பக்கத்தில் மற்ற ஒயர்லாம் கிராஸ் ஆகாது. சப்போஸ் நீங்கள் இப்படி நாட் போட்டிங்கனாலும் 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடாது. நாட் போடும்போது 4 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்ட். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கார்னர் டர்ன் பண்ணால் அந்த இடத்துல எந்த ஒயர் கிராஸ் ஆகுது, எந்த ஒயர் கிராஸ் ஆகலைன்னு. இப்போ ரைட் சைடு மேல் பக்கம் எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு போகணும். கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா, ரெட் ஒயர் எல்லோ ஒயர் ஒன்றா பிடிச்சி நாட் போட்டோம் பாருங்கள். அந்த 2 ஒயரோடு சேர்த்து நாட் போடுறேன். இதே மாதிரி சைடு வால் ஒரு 4 இல்லை 5 நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ரெட் ஒயரை உள்ளுக்குள்ளே இருக்கிற ரெட் ஒயரை கட் பண்ணிடுங்க.
இப்போ ஒன் சைடு பின்னி முடிச்சாச்சு. இந்த ஷேப் பாருங்க அழகா மேல் பக்கம் பார்த்த மாதிரி வளைஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் கூடைய திருப்பி இந்த பக்கத்துலயும் சேம் இதே மாதிரி பின்னணும். ஃபர்ஸ்ட் ரெட் ஒயர் எல்லோ ஒயர் தான் ஒன்னோட ஒன்று கிராஸ் ஆகும். மற்ற ஒயர்லாம் கிராஸ் ஆகாது, ஒரே டைரக்ஷன்ல போகும். இந்த இடத்துல ஒரு நாட் போடும்போது 4 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும் இல்லையா? அதே பாருங்க கிராஸ் ஆகாமல் ஒரே டைரக்ஷனில் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டிங்கன்னா 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. 4 பக்கம் கார்னர் டர்னிங்கில் மட்டும்தான் 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி நமக்கு வரணும். இப்போது மேல் பக்கம் லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு போகணும். கார்னர் டர்ன் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ரெட் ஒயரோடு சேர்த்து வச்சு நாட் போட்டோம் இல்லையா? அந்த ஒயரில் நாட் போடுறேன். இந்த பக்கத்துலேயும் ஒரு 4-5 நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற ரெட் ஒயரை கட் பண்ணிடுங்க. கூட ஃபுல்லாகவே அந்த கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை. பேஸு கார்னர் டர்னிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். கூடையோட சைடு வால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சைடில் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நடுவில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. இந்த கூடையில் பெரிய டைமண்டுக்கு நடுவில் பிஸ்கெட் நாட் வரா மாதிரி போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் பிஸ்கெட் நாட் வரா மாதிரி போடணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைமண்டாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லித்தரேன். நீங்கள் டைமண்டாக பின்னிங்கன்னா இன்னும் ஈஸியாக இந்த கூடையோட ஹைட்டை பின்னிடலாம். இந்த சைடில் பின்னி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன் எப்படி பின்னுறதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த சைடு பாருங்கள் நல்லா மேல் பக்கம் மடங்கி நமக்கு வந்துருச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒயர் கிராஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த 2 ஒயர் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு கிராஸ் ஆகுது. இதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ரெட் ஒயர் எல்லோ ஒயர் ஒரே டைரக்ஷனில் போகுது இல்லையா? ஸோ கிராஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு மேல் பக்கம் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போடணும். இந்த வரிசை பின்னி முடிச்சுட்டு அடுத்து பக்கத்துலேயே இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. இதில் ஒரு நாட் போடுறேன். நாட் போட்டுட்டு சேம் இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி எண்டு வரைக்கும் நாட் போடணும். ஒன் சைடு எப்படி பின்னுறமோ அதே மாதிரி கூடையை இப்படி திருப்பி இந்த பக்கத்துலேயும் பின்னணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்போ நான் சொன்ன மாதிரியே பின்னிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக கூடையோட ஹைட் உங்களுக்கு வந்துடும். இந்த கூடையில் நடுவில் வந்துட்டு பிஸ்கெட் நாட் வரா மாதிரி போட போகிறேன். ஸோ டைமண்டாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் பாதி டைமண்ட் இருக்குது. அந்த ரெட் ஒயர் இருக்குது இல்லையா, அதை தான் பார்டர் மாதிரி வச்சு பின்னணும். இந்த டைமண்டை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிடுறேன். ரெட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் பிடிச்சி நாட் போடணும். இப்போ ரெட் ஒயரை பார்டர் மாதிரி நாட் போடுறேன். இந்த சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு அந்த டைமண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் பின்னிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இதில் பிஸ்கெட் நாட் வராது. இதுக்கு அடுத்த டைமண்ட் பின்னும்போது நம்ம பிஸ்கெட் நாட் போட்டு பின்னுவோம். பேஸ் பின்னிட்டு கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாதியாக இருக்குது இல்லையா, அந்த டைமண்டை இப்போ நம்ம ஃபுல்லாக பின்னி முடிக்கிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைமண்ட் வந்துட்டு பின்னி முடிச்சாச்சு. இந்த டைமண்ட் பேஸ்லேயும் சைட்லேயும் பாதி பாதியாக நமக்கு வரும். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இந்த டைமண்டை வந்துட்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சிடலாம். இப்போது இந்த டைமண்ட் பாதி தான் இருக்குது. இதை ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த பக்கத்தில் 3 டைமண்ட் நமக்கு வரும். இதே மாதிரி கூடையை திருப்பி ஆப்போசிட் சைடு 3 டைமண்டை ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த டைமண்டில் பிஸ்கெட் நாட் போட்டு பின்ன போகிறோம். கார்னர் டர்ன் பண்ணிவிட்டு சைடில் போகிற ஒயரை பிடிச்சி நாட் போட சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி பின்னுறது பிகினிங் ஸ்டேஜில் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி டைமண்டாக பின்னிக்கோங்க. ஈஸியாக கூடையை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். கிராஸ்கட் கூடையில் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வரா மாதிரி பின்னுவோம். அப்படி இல்லைனாக்கா ப்ளைனாக பின்னுவோம். ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி பின்னிக்கோங்க. கிராஸ்கட் கூட வந்துட்டு ஃபஸ்ட்டு கூட பின்னும்போது தான் கொஞ்சம் புரிய கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்த கூடையை ரொம்ப ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். புது மாடலில் கிராஸ்கட் கூடைகள்லாம் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. மினி கூடையிலேருந்து 3 ரோல் கூடை வரைக்கும், அப்புறம் பூஜா கூடைகள்லாம் கூட எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். கிராஸ்கட் கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், பாருங்கள். இப்போ நான் பாதியாக இருக்கிற 2வது டைமண்டை ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, இதே மாதிரி பக்கத்தில் 3வது டைமண்ட் இருக்குது. அதையும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு கூடையை திருப்பி ஆப்போசிட் சைட்லேயும் பாதி டைமண்ட் இருக்கும். இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 டைமண்டை வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி 3வது டைமண்ட் பாதியாக இருக்குது, இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் 3 டைமண்ட் ஃபுல்லாகவே நமக்கு வந்துருச்சு. அடுத்து இந்த 3 டைமண்டுக்கு நடுவில் நம்ம டைமண்ட் பின்ன போகிறோம். இந்த டைமண்டில் என்ன பண்ண போகிறோன்னா நடுவில் பிஸ்கெட் நாட் போட்டு பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இங்கே சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கலாம். 2 டைமண்டுக்கு நடுவில் சென்டரில் ஒரு நாட் போடுறேன். அடுத்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு 4 நாட் போடணும். ரெட் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். அதுக்கு மேலே நாட்டும் நம்மளால் போட முடியாது. அந்த ரெட் ஒயரை பார்டர் மாதிரி வச்சு பின்னிக்கோங்க. ரைட் சைடு பின்னியாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு 4 நாட் போடணும். இப்போ 2 பக்கத்துலேயும் ஒரு வரிசை பின்னி முடிச்சாச்சு இல்லையா? இப்போ அடுத்து நம்ம நடுவில் பிஸ்கெட் நாட் போட போகிறோம். 2 ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா? இந்த 4 ஒயரை பிடிச்சி பிஸ்கெட் நாட் போட போகிறேன். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லலை, நீங்களே பாருங்கள் பிஸ்கெட் நாட் எப்படி போடுறேன்னு. இதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பிஸ்கெட் நாட் போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். பிஸ்கெட் நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன் பிகினருக்காக. ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு ரோலில் ஃபுல் பிஸ்கெட் நாட்டில் இந்த கூட எப்படி பின்னுறதுன்னு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவோட லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன். கீழே டைட்டில் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த ஐ கார்டு வந்துட்டு ஓப்பன் ஆகும். பிஸ்கெட் நாட் போட்டாச்சு. அடுத்து பிஸ்கெட் நாட்டில் 2 ஒயர் போகுது இல்லையா? அந்த ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். அந்த ரெட் ஒயருக்கு மேலே நாட் போடாதீங்க, அதுக்குள்ளே ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கோங்க. அடுத்து பிஸ்கெட் நாட்டில் இருக்கிற 2வது எல்லோ ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ அடுத்து இன்னும் 2 ஒயர் இருக்குது. இந்த 2 ஒயரை மேல் பக்கம் எண்டு வரைக்கும் 4 நாட்டு போடணும். ஃபர்ஸ்ட்டு எல்லோ ஒயரை பிடிச்சி நாட் போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக ஒரே ஒரு ரெட் ஒயர் இருக்குது. இந்த ரெட் ஒயரை பிடிச்சி நாட் போடுறேன். இப்போ இந்த ஒரு டைமண்ட் ஃபுல்லாக பின்னி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி தான் அடுத்த டைமண்ட் பின்னணும். ஓகேவா? அடுத்து பக்கத்துலேயே இந்த இடத்துல ஒரு டைமண்ட் பின்னிக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் பின்னும்போது சைட்லேயும் இந்த ஒரு டைமண்டை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த 2 டைமண்டுக்கு நடுவில் பிஸ்கெட் நாட் போட்டு இப்போ நான் பின்னி காமிச்சேலையே இதே மாதிரி ஒரு டைமண்ட் பின்னிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பின்னிட்டு இதே மாதிரி கூடையை திருப்பி ஆப்போசிட் சைடும் பின்னணும். இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இந்த கூடைக்கு பேர் 4x4 சிங்கிள் பார்டர் டிசைன் கூடை. நடுவில் எல்லோ கலர் வந்துட்டு 4x4 வருதா, அதுக்கு மேலே ரெட் கலரில் பார்டர் மாதிரி பின்னி இருக்கும். ஸோ வந்துட்டு இது கிராஸ் கட் பார்டர் கூடை.
இப்போ ஃபைனலாக இந்த எல்லா ஒயர்ஸையும் கூடைக்குள்ளே சொருகி விட போகிறோம். ஒரு பக்கம் ஒயர் கொஞ்சம் பெருசாகவும் ஒரு பக்கம் நடுவுலலாம் ஒயர் கொஞ்சம் கம்மியாகவுமா இருக்கும். கிராஸ்கட் கூடையில் இப்படி தான் வரும். இது உங்களோட மிஸ்டேக் கிடையாது. ஸோ ஈவனாக ஒயரை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு எல்லா ஒயர்ஸையும் கூடைக்குள்ளே சொருகி விட்டுடலாம். இந்த நாட்டை அப்படியே உள்ளுக்குள்ளே மடித்து இப்போ நான் சொருகிறேன் இல்லையா, இந்த மாதிரி சொருகிக்கோங்க. லெஃப்ட்டு போகிற ஒயரை லெஃப்ட்டு சொருகணும், ரைட்டு போகிற ஒயரை ரைட்டு சொருகணும். ஒரே அந்த ட்ராக் மாறாமல் சொருகணும், ஒரே டைரெக்ஷனில். ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். ஸோ அந்த ஒரு நாட்டை அப்படியே கூடையோட உள் பக்கத்தில் மடித்து சொருகணும். ஒரு நாட்டை உள்ளுக்குள்ளே மடித்து சொருகினா தான் கூடையோட அந்த வாய்ப்பகுதி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகினதுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். கூடையோட உள் பக்கத்தில் அந்த ஒயர்ஸ் எல்லாம் ட்ராக் மாறாமல் ஒரே டைரெக்ஷனில் சொருகியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கும். கூடையே பின்னி முடிச்சாச்சு. பெரிய டைமண்ட்குள்ளே குட்டியாக அந்த ஸ்கொயர் எங்கன்னு இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படி தானே? இனிமே தான் அந்த ஸ்கொயரை நம்ம கொண்டு வர போகிறோம். ரெட் கலரில் 1.25 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. ஒரு டைமண்டுக்கு நடுவில் ஒரு ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இதை போடுறதுக்கு 1.25 அடி ஒயர் நமக்கு தேவைப்படும். இப்போ நான் கொஞ்சம் அந்த ஸ்கொயர் வந்துட்டு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல அந்த ஸ்கொயர் டிசைன் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். எந்த இடத்துல ஒயரை இன்சர்ட் பண்ணுறதுன்னு நான் மார்க் வச்சு காமிச்சிடுறேன். இந்த 4 நாட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் வந்துட்டு மார்க் வச்சுக்கோங்க. இதுதான் சென்டர் நாட்டு. இந்த டிசைன் நீங்கள் கொடுக்கும்போதும் இந்த மாதிரி மார்க் வச்சுக்கோங்க, ஈஸியாக போட்டுடலாம். இந்த 4 நாட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு சென்டர் ஹோலில் இந்த ஒயரை இன்சர்ட் பண்ணுறேன். கூடையோட உள் பக்கத்தில் கீழே பார்த்த மாதிரி இந்த ஒயரை சொருகி விடுங்க. ஒரு 3 நாட்குள்ளே மட்டும் சொருகிக்கோங்க. ரொம்ப அதிகமாக சொருகிட்டிங்கன்னா ஒயர் பத்தாது அந்த டிசைன் போடுறதுக்கு. ஏன்னா 1.25 அடி ஒயர் தான் எடுத்திருக்கும். இப்போது சென்டர் ஹோலில் இன்சர்ட் பண்ணியாச்சு. இதுக்கு கீழே இருக்கிற வரிசையில் மொத்தம் 3 ஹோல் இருக்கு இல்லையா, இந்த 3 ஹோலில் ஃபர்ஸ்ட்டு ஹோலில் விட்டு 3வது ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். 3வது ஹோல் வழியாக வெளியே கொண்டு வந்து மறுபடியும் இந்த சென்டர் ஹோல் வழியாக கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போகணும். 4 கார்னரில் ஒரு கார்னரில் டிசைன் போட்டாச்சு. இப்போது இந்த பக்கத்தில் இந்த சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, இது வழியாக இந்த ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வாங்க. அடுத்து இந்த சென்டர் ஹோலுக்கு கீழே பாருங்கள் 3 ஹோல் இருக்கும் இல்லையா. ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஹோலில் விட்டு 3வது ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போய் 3வது ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கிறேன். இப்போ மறுபடியும் சென்டர் ஹோலுக்குள்ளே இப்படி கொண்டு போகணும். சென்டர் ஹோலுக்குள்ளே கொண்டு போகும்போது கூடையோட உள் பக்கத்தில் போயிடும். அடுத்து 3வது கார்னர் இருக்கு இல்லையா, 3வது மார்க் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல் சென்டர் ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ இந்த பக்கத்தில் 3 ஹோல் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஹோலில் விட்டு 3வது ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், சென்டர் ஹோல் வழியாகவே இப்படி கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிட்டு கடைசியாக 4வது கார்னர் 4வது மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இந்த ஹோலுக்கு கீழே மொத்தம் 3 ஹோல் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஹோலில் விட்டு 3வது ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துட்டு மறுபடியும் இந்த ஒயரை சென்டர் ஹோல் வழியாக கூடையோட உள் பக்கத்தில் கொண்டு போயிட்டு சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான், சிம்பிளாக ஸ்கொயர் ஷேப் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. கிராஸ்கட் கூடைகளுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த டிசைன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். கிராஸ்கட் கூடையில் இந்த மாதிரி ஒயர் கூடைகளுக்கு டிசைன்ஸ் எப்படி கொடுக்கறதுன்னு நிறைய மாடல்ஸில் வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். கிராஸ்கட் கூட பிளேலிஸ்ட்லேயே பாருங்கள். இப்போ நான் போட்டேன் இல்லையா, இதே மாதிரி எல்லா டைமண்ட்ஸுக்கு இடையிலையும் டிசைன்ஸ் கொடுத்துக்கோங்க. இந்த கூடை ஃபுல்லாகவே அந்த டைமண்ட் டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்குது இல்லையா. இந்த கூடைக்கு 5 அடியில் 3 ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி பின்னியிருக்கேன். 3 ஒயர் உருட்டு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு ஹேண்டில் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா ஐ கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இந்த மாதிரி வித்தியாசமான நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.